ஒரு ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் விலையை விட ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்னா வாங்கலாமா? அதில் என்னென்ன சிக்கல் இருக்கும், எப்படி செக் பண்ணணும், என்னென்ன ப்ராப்ளம் வரும், எதனால் விற்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எல்லாத்தையும் கிளியராக இன்றைக்கி பார்த்துடலாமா? ப்ராப்பர்ட்டி உண்மையிலேயே மார்க்கெட் ரேஞ்சில் விட கம்மியாக விற்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட் நீட் இருக்குங்க. அந்த பட்சத்தில் நம்ம வாங்கிடலாம். ஆனால் அதுவே ஒரு சிக்கலான ப்ராப்பர்ட்டியை நம்ம தலையில் கட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இதெல்லாம் நம்ம செக் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் கிளியர் வியூ கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக லேண்ட் அக்விசிஷன் இருக்கான்னு பாருங்க, கரெக்டான பட்டா இருக்கா, சரியான அளவில் பட்டா இருக்குதா அப்படின்னு பாருங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வேரியேஷன் இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப முக்கியமாக அந்த ப்ராப்பர்ட்டியில் வேற ஏதாவது உள் சிக்கல், அதாவது குடும்ப சிக்கல் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சரியான நபர் தான் விற்கிறாரான்னு முதல்ல செக் பண்ணுங்க. பல நேரங்கள் மோசடி பிரிவுகளில் கூடி யாரோ ஒரு ப்ராப்பர்ட்டியை இந்த மாதிரி விற்க முடியும். ரொம்ப முக்கியமாக ஃபைனலாக சொல்கிறேங்க, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கும், ரேடு சீப்பாக தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானுங்க, அட்வான்ஸு 5000 10,000 50,000 1 லட்ச ரூபா வாங்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுவாங்க. தெரியாதவங்ககிட்ட இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு அட்வான்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ பல நேரங்களில் நம்மளுக்கு சிக்கலை ஏற்படுத்தி விடும் இந்த சீப்பாக விற்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. சில நேரங்களில் நம்மளுக்கு அதிர்ஷ்டவசமாக அமைஞ்சிடும். அதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணிவிட்டு கிளியராக வாங்கினாக்கா வாங்கலாம். ஆல் த பெஸ்ட், சக்ஸஸ் உங்கள் பக்கம் தான்.